பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கினதுமே அவன் மாமா கிட்ட போய் புலம்பறான். இருந்தாலுமே நான் பொண்டாட்டி எப்படியாச்சும் அடிச்சே திருவேன்னு சொல்லிட்டு கராத்தேல பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் அவன் வீட்டுல யாருமே இல்லாத நேரமா பார்த்து இந்த பொண்ணு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவன் மாமா கிட்ட காமிக்கிறதுக்காக போன்ல இருக்க வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு சண்டை வலிக்கிறான். ஆனா அந்த பொண்ணு இவனை அடிச்சு போட்டுறா. அப்பன்னு பார்த்து இவனோட அம்மா வந்து பையன் அடி வாங்கிறத பார்த்ததுமே அவங்க அம்மா அப்பாவும் கூப்பிட்டு சமாதானப்படுத்தி ரெண்டு பேருக்கிட்டயுமே இனிமேல் இந்த பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாரி கேட்கறாங்க. பட் இவன் மாமா கிட்ட நான் சாரி எல்லாம் கேட்டுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோவப்படுறா. அப்பதான் அவங்க மாமா சாரி கேட்கறதுல ஒன்னும் தப்பு கிடையாது, ஆனா அந்த பொண்ணை இனிமேல் நம்ம எதுக்கே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. உன்னோட வைஃப் மட்டும் குழந்தை பெற்றுக்கிட்டா அந்த குழந்தை மேலதான் கவனம் இருக்கும், உன்னை பத்தி எனக்கு கவனமே இருக்காது. சோ கரெக்டாவும் பண்ண முடியாது, நீ எதை சொல்றியோ அதை கேட்டுதான் அவனும் சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இதுக்காக அவனும் பிளான் போடுறான். வைஃபுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அன்னில இருந்தே பண்ண ஆரம்பிச்சு அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணி பிரெக்னென்ட்டா ஆக்கிடுறா. ஒரு நாள் செக்அப்க்கு போகும்போது அவங்க மாமா வாய்ஸ் மெசேஜ் போட்டிருப்பாரு. அதுல பிளான் பண்ண மாதிரியே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்றாரு. அதை கேட்டதுமே தான் இந்த பொண்ணுக்கு புரிஞ்சு போகுது. வீட்டுக்கு வந்ததுமே கேட்டு பாக்குறாங்க. இவனுமே கோவத்துல அப்படிதான் பிளான் போட்டோன்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறான். அதை கேட்ட ஷாக்ல மயங்கி விழுந்துடுறாங்க. செக் பண்ணி பார்த்ததுல இவங்களுக்கு அபாட்டே ஆயிடுது. இதுவே இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து தாலியை கட்டி அவங்க கிட்டே கொடுத்துட்டு வந்துடுறா. அப்ப இவங்க அண்ணா தான் பேசி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அப்பன்னு பார்த்து வைஃப் கூட நடந்த சண்டையில மொபைல் உடஞ்சா சர்வீஸ் சென்டர்ல கொடுத்துருப்பான். அப்ப அந்த வீடியோவை எடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப ஆன்லைன்ல வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போய் இவனுக்கு அசிங்கமாயிடுது. ஆனா இந்த பொண்ணையும் வீட்டை செம்மையா திட்டி விட்டுறாங்க. சோ இந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்து முந்திரி பயத்துல ஒரு பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அதே டைம்ல இவன் டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணி இந்த பொண்ணுமே டைவர்ஸும் கொடுத்துறா. அண்ட் இவன் பண்ணிட்டு இருக்க மீன் பிசினஸ்ல இன்னொருத்தர் லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு விக்ரான் வந்துருப்பாரு. ஆனா இவன் வாங்கிக்க மாட்டான். சோ அந்த பொண்ணு அதே பிசினஸ் வாங்கி மீன் விலையெல்லாம் குறைச்சி பிசினஸுக்கு ஆப்படிச்சு ரொம்ப ஃப்ரீடமா வாழ ஆரம்பிக்கிறாங்க.